மனஸ்தாபம் வந்தது உண்மைதான். இது அல்டிமேட் கேட்க வேண்டிய கேள்வி. என்கிட்ட ஏன் கேட்கணும்? ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நான் கடவுள் திரைப்படம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பாலா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஆர்யா அந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாரு. அகாரிகள் அவர்களோட வாழ்க்கை மற்றும் பிச்சை எடுக்கிறவங்க அவங்களோட லைஃப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இந்த படத்தில் காட்டியிருப்பாரு. இது ஏன்டா இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அஜித் அவர்களோட புகைப்படங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா அன்சீனான ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நான் கடவுள் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளால அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நடிக்காததுக்கு உண்டான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலா அவர்கள் இந்த படத்தில் நடிக்கும்போது அஜித் அவர்களை பார்த்தீங்கன்னா அடிச்சதாகலாம் சொல்லப்படுது. அதை உறுதி செய்யும் விதமாக அந்த டைமில் வெளியான ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க. பாலா அவர்களோட மூவி மேக்கிங் வீடியோ நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டை அவர் அடிச்சு ரியலான எக்ஸ்பிரஷனை வாங்குறத நம்மளால கண்கூட பார்க்க முடியும். நந்தா நான் கடவுள் ரெண்டுலேயுமே அஜித் சார் தாங்க நடிக்க வேண்டியது. நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.